எதுக்குடா இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்றது போக போக சொல்றேன். திஸ் இஸ் டே 8 ஆஃப் சேஞ்சிங். என்னடா வாழ்க்கட்டும் இதாண்டா வாழ்க்கை. ஹேர் கேருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்க தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். தென் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கமான ஓட்ஸ் செய்யாமல் சாக்லேட் ஓட்ஸ் செய்யலாம்னு முடிவு எடுத்தேன். பிகாஸ் நார்மல் ஓட்ஸ் சாப்பிட முடியல. பிகினிங் ஆஃப் த கட்டிங்கில் இருக்கிறனால சாக்லேட் ஓட்ஸே இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம். போக போக பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். தென் ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் சமைக்கலாம்னு சொல்லி கடைக்கு போனேன். பட் சிக்கன் கடைக்கு பக்கத்துலேயே டீ கடை இருந்ததுனால ஒரு டீயை குடிச்சிட்டேன். இந்த டீயை மட்டும் முடிஞ்ச அளவு எப்படியாவது நிறுத்தலாம் நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் பயபுல நமக்கு டிமிக் கொடுத்துட்டே இருக்கான். தென் ஆஃப்டர்நூன் மீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் சிக்கன். உண்மையை சொல்கிறேன், இந்த காம்பினேஷன் அடிச்சிக்க எதாலையும் முடியாது. தென் இன்னைக்கு ஷோல்டர் அண்ட் பைசப் ஒர்க் அவுட் தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த பிராண்ட்லேருந்து வாங்கி வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு இதை ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணேன். தென் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஒர்க் அவுட் எப்படி வரப்போகுது, பம்ப் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஷோல்டருக்கு ஒரு 3 வேரியேஷன், பைஸுக்கு ஒரு 3 வேரியேஷன் பண்ணேன். தென் ஒர்க் அவுட் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு பம்ப் ஒன்றும் சிறப்பாகவே கிடையாது. அட் த சேம் டைம் நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தேனா இல்லை நானாக தான் ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டு இருக்கேனான்ற மாதிரி தான் நார்மலாக தான் இருந்துச்சு ஒர்க் அவுட். ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே விட்டால் தலைவலி சரியாக வராதுன்னு சொல்லிட்டு போய் 2 டீ வந்து குடிச்சு தலைவலியை போக்கலான்னு பார்த்தேன். அப்பயும் சரியாக போல. சமைக்கிற அளவு உடம்புல தெம்பலன்றனால வெளியே 2 முட்டை தோசை வாங்கி சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டேன். இனிமேல் ப்ரீ ஒர்க் அவுட் எல்லாமே ஒர்க் அவுட் போட்டுடலாம் போல. சரி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.